ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சவ் சட்னி. சவ் கூட்டு பொரியல் சாப்பிடாதவங்களும் இந்த சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி கூட சாப்பிட அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு சவ் எடுத்திருக்கேன், 200 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிக்கிட்டு நல்லா தோலை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருவேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்கு தகுந்தவாறு நான் 3 மிளகாய் போடுவேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுவிடுங்க. கொஞ்சமாக புளி, ஒரு சுண்டக்காய் அளவு புளியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்படின்னா தான் நல்லா சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நீங்கள் வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரட்டு. பாருங்கள், இப்படி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டு. இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா சிவந்து வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அப்படின்னா தான் நல்லா சிவந்து வந்தால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், நல்லா சிவந்து வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கி விட்டுருங்க. கிளறி விட்டுக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கி விடுங்க. அப்படின்னாக்கி இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்தாச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சவ் காயை போட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவில் தான் கட் பண்ணி வச்சுருக்கணும். இதோட சின்னதாக கட் பண்ணி வச்சாலும் சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. பாருங்கள், அதையும் நல்லா 1 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. இந்த எண்ணெயோடு சேர்ந்து, எண்ணெய் வெங்காயம் எல்லாம் கலவையோடு சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு மூடி வச்சிடணும். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்து வேகட்டு. பாருங்கள், இன்னும் தண்ணி வற்றி வரல, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இனிமேல் பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்துட்டு நல்லா வெந்துடும் செய்து. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம இறக்கி ஆற வச்சிடணும். நான் இறக்கி ஆற வச்சாச்சு. இப்போ நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா ஆறியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சம் உப்பு காணாதுன்னா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் குறகுறன்னு தான் இருக்கும். இப்படி தான் அரைச்சி எடுக்கணும். இதில் நம்ம எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு இது கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. நல்லா அருமையான சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.